வணக்கம். வாக்கு வங்கி அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் பேசுகிறேங்க. கூட்டணி கூட்டணி இருந்ததுன்னு தான் ஜெயிக்க முடியும். அன்றைய காலகட்டத்தில் யாரோ ஒருவருக்கு எதிராக இத்தனை பேர் கூட்டணி போட்டு தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு வகையில் அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. கூட்டணி அப்படிங்கிறதுல ஜாதி கட்சிகள் ஒரு பொதுவான கட்சிகள், அதில் ஜாதி கட்சியில் அந்த ஜாதி ஓட்டுகள் பூரா வரும் அப்படிங்கிறது நம்ம மிக கரெக்டாக சொல்ல முடியாது. எந்த ஒரு சமூகத்திலும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொதுவான கட்சி உள்ளதில் அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. அவங்களை சார்ந்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதனால் அது ஒரு மிக சரியானதுன்னு சொல்ல முடியாது. அந்த ஜாதி கட்சியில் இருக்கிறவங்க அந்த அத்தனை பேருடைய ஓட்டும் நம்மளுக்கே தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அதே மாதிரி கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் நானும் எல்லாமே கூட்டணி அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டணி போட்டு தேர்தல் முடிந்த பின்பு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கும்போது அதுக்கு பின்பு வெற்றி பெற்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்சிக்கு ஒரு 15 எம்எல்ஏ இருப்பாங்க, இன்னொரு கட்சிக்கு ஒரு 100 எம்எல்ஏ இருப்பாங்க, இன்னொரு கட்சிக்கு ஒரு 6 எம்எல்ஏ இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது முதல்ல கூட்டணியில் இருக்கிறவங்க அப்படியே இருப்பாங்க. கூட்டணி இல்லாமல் தன்னிச்சு என்னவங்க சுயேட்சை இவங்களாம் நின்று எம்எல்ஏ ஆனவங்க அவங்கள எல்லாமே எந்த பக்கத்தில் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கும், 2 பேருக்குமே அறுதி பெரும்பான்மை இல்லை அப்படின்னா இது வேற ஒரு எம்எல்ஏ தனித்தனியாக ஒரு 15 பேர் 10 பேர் 6 பேர் 4 பேர் 2 பேர் இவங்க எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் கூட கூட்டாக சேர்த்து கொண்டு நம்ம ஆட்சி அமைக்க முடியும். எல்லாரும் சேர்ந்ததுக்கு பின்னாடி அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறது கொண்டு வந்ததுக்கு பின்னாடி ஆட்சி அமைக்க முடியும். அதில் ஒரு கூட்டணியில் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 100 பேர் இருக்காங்க. மறுபடியும் ஒரு எம்எல்ஏக்கள் இதில் ஒரு 50 பேர் 40 பேர் 15 பேர் இப்படி இருக்கும்போது அதில் சிலர் டிமாண்ட் வைப்பாங்க. எனக்கு துணை முதல்வர் கொடுக்கணும், இல்லை முதல்வரே நான் தான் இருப்பேன், அல்லது எனக்கு இந்த துறை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, அல்லது ஒரு சிலர் டிமாண்ட் மக்களுக்கு நான் இப்படியெல்லாம் நன்மை செய்வேன், எனக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் டிமாண்டுகளை எல்லாம் வச்சு அதுக்கு பின்பு கூட்டணி சேர்ந்து, அதாவது தேர்தலுக்கு பின்னாடி முன்னாடி கூட்டணி அமைந்தவர்கள் அப்படியே இருப்பாங்க. தேர்தலுக்கு அப்புறமா சோலோவா தனித்தனியே இருக்கக்கூடிய அடுத்த கட்சியை கூட அதுக்கப்புறமா கூட்டாக சேர்த்து கொண்டு ஆட்சி அமைத்து கொள்ள நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இடம் உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கு நடப்பு ஆட்சி வேண்டான்னு விரும்புகிறவங்க அடுத்தது வெற்றி பெற முடியவில்லைன்னா அதுக்கப்புறம் கூட கூட்டணி சேர்ந்து நம்ம ஆட்சியை மாற்றிக்கொள்ள முடியும். நன்றிங்க, வணக்கம்.